கலப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து எக்ஸசைஸ் 2.2ல ஃபஸ்ட்டு சம்மை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து மொத்தம் வந்து ரெண்டு இஜெட்டும் டபிள்யூவும் கொடுத்துட்டு டோட்டலாக வந்து அவங்க 6 கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம முதல் வீடியோவில் பார்த்துட்டோம். இது வந்து அடுத்த 3 அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இஜெட் டபிள்யூ கேட்டிருக்காங்க. அடுத்து இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர், அடுத்து இஜெட் ப்ளஸ் டபிள்யூ ஹோல் ஸ்கொயர், இது 3 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், இந்த 4th நம்ம பார்ப்போம். இஜெட் டபிள்யூ அப்போ இஜெட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 - 2i இன்ட்டு -1 + 3i. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன ரூல்னா, இப்போ a + ib இன்ட்டு c + ib எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ரியல் ரியல் அப்போ ac வந்துடும், மைனஸ் இமேஜினரி இமேஜினரி அப்போ bd பிளஸ் i இன்ட்டு மாற்றி பண்ணணும். இங்க ரியல் இங்க வந்து இமேஜினரி அப்ப என்ன ஆயிடும் ad பிளஸ் இங்க இமேஜினரி இங்க ரியல் அதாவது dc. அதாவது மெய்ப்பகுதியும் மெய்ப்பகுதியும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் கற்பனை பகுதியும் மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் i போட்டு இங்க மெய் இங்க கற்பனை, அடுத்து இங்க கற்பனை இங்க மெய். இந்த மைனஸ் வந்து எதுக்கு வருதுன்னா, இந்த i ஸ்கொயர்டு ஆகும்போது அதுக்குள்ள மைனஸ் இருக்கு. அல்லது ஃபார்முலா அப்படியே என்னால் போட முடியலன்னா நம்ம வழக்கமா செய்யற மாதிரி என்ன செய்யணும்னா, இங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டு இங்க 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டு 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து என்ன செய்யணும், நம்ம சுருக்கி நம்ம போட்டுக்கணும். ஃபார்முலா அப்படி பண்ணிக்கிறது அவங்க ஈஸியா பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, ரியல் ரியல் அப்போ 5 இன்ட்டு -1 என்ன வந்துடும், -5 வந்துடும். அடுத்து இந்த ஃபார்முலாவுடைய மைனஸ் இமேஜினரி இமேஜினரி, இங்க இமேஜினரியில -2 இருக்கு, அங்க வந்து 3 இருக்கு, அப்ப என்ன வந்து -6 வந்துடும். பிளஸ் i இன்ட்டு இங்க ரியல் இங்க இமேஜினரி அப்ப 5 3s என்ன வந்துடும், 15 வந்துடும். அடுத்து இங்க இமேஜினரி இங்க வந்து ரியல் அப்ப -2 இருக்கு, இங்க -1 இருக்கு, அப்ப என்ன வந்துடும், +2 வந்துடும். என்ன இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், +6 ஆயிடும். அப்ப +6 -5 என்ன வந்துடும், நமக்கு வந்து 1 வந்துடும். அடுத்து இங்க என்ன வந்துடும், இது வந்து 17i வந்துடும். இதான் வந்து ZW ஓட வெளியிடும். அடுத்து 5th சம் நமக்கு இதெல்லாம் தேவை, Z ஸ்கொயர் தேவை. 2 ZW ஓட இந்த சம்லயும் என்னது ZW பார்த்துட்டோம். நமக்கு என்ன தேவை, W ஸ்கொயர் நமக்கு தேவை. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் Z ஸ்கொயர் நம்ம முதல்ல பார்க்கணும். அப்ப Z ஸ்கொயர்னா 5 - 2i ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதாவது a ஸ்கொயர் -2ab + b ஸ்கொயர் இந்த ஃபார்முலா. அப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு, 5 இருக்கு, அப்ப வந்து என்ன வந்துரும், 5 ஸ்கொயர் வந்துரும். -2ab னா 2 * 5 * -2i மைனஸ் வராது, ஏன்னா இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவோட மைனஸ். அப்ப -2ab அடுத்து பிளஸ் b ஸ்கொயர்னா 2i ஹோல் ஸ்கொயர், இது b ஸ்கொயர். a ஸ்கொயர் -2ab பிளஸ் b ஸ்கொயர் அப்ப என்ன வந்துரும், இது வந்து 25 ஆயிரும். இங்க நமக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்ப 2 20 ஆயிரும். அப்ப -20i ஆயிரும். அங்க வந்து என்ன கிடைக்கும், 4i ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப 25 -20i 4 இன்ட்டு i ஸ்கொயர் என்ன வந்துடும், -1 வந்துடும். அப்ப என்ன வரும், 25 -20i இது -4 ஆயிடும். அப்ப 25 -4 என்ன வந்துடும், 21 வந்துடும். இது வந்து ஒரு -20i. இதே வந்து Z ஸ்கொயர். அடுத்து நமக்கு என்ன தேவை, அடுத்து நமக்கு வந்து W ஸ்கொயர் தேவை. அப்ப W ஸ்கொயர் W என்ன கொடுத்திருக்காங்க, -1 + 3i ஹோல் ஸ்கொயர். இது என்ன செய்யலாம்னா, a + b ஹோல் ஸ்கொயர் வச்சு போட்டுக்கலாம், அல்லது இந்த டேர்மை மாத்தி வச்சுக்கிட்டு a - b ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் a
plus b whole square போறேன். அப்ப a plus b whole square என்ன வரும்? முதல்ல a square, அடுத்து 2ab, அடுத்து plus b square. a plus b whole square பார்க்கலாம். இது a square, அடுத்து plus 2ab, அடுத்து b square. அப்ப minus 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு வந்து 1 கிடைச்சிரும். இங்க வந்து plus into minus என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 2 1 is 2, 2 3 is 6, அப்ப 6 i ஆயிரும். அங்க என்ன கிடைக்கும்? plus 9i squared வரும். அப்ப 1 minus 6i plus 9 into i squared வந்து minus 1. அப்ப 1 minus 6i minus என்ன ஆயிரும்? 9 ஆயிரும். plusல 1 minusல 9, அப்ப என்ன ஆயிரும்? minus 8 ஆயிரும். minus 8 minus 6 ஆயிரும். அப்ப இதுல நமக்கு தேவைப்படுற z ஸ்கொயரை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி w ஸ்கொயர் நம்ம பார்த்துட்டோம். அது போக zw வந்து இந்த இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சாலும் அப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பார்த்துடலாம்னா அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப z ஸ்கொயர் பிளஸ் 2 into zw பிளஸ் w ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயருக்கு என்ன பார்த்துருக்கோம்? z ஸ்கொயருக்கு வந்து 21 minus 20i plus 2 into zw க்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 1 plus 17i plus w ஸ்கொயருக்கு என்ன பார்த்திருக்கோம்? minus 8 minus 6i. நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கோம்னா நம்ம அங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணி போடுறோம். அப்ப 21 minus 20i அந்த 2 ஓட மல்டிப்ளை பண்ணி 2 1 is 2, 2 17 என்ன வந்துரும்? 34i வந்துரும். அடுத்து இங்க வந்து ஒரு -8, அடுத்து -6i. அப்ப என்ன கிடைக்குது? இங்க ஒரு 21 21 plus 3 னா 23, 23 minus 8. அப்ப 23 minus 8 னா நமக்கு என்ன வந்தது? வந்து 15 வந்தது. அடுத்து இங்க ஒரு -20, இங்க ஒரு -6, அப்ப -26. அப்ப -26 plus வந்து 34. அப்ப நமக்கு என்ன கிடைச்சது? நமக்கு வந்து +8i வந்தது. இதான் வந்து z ஸ்கொயர் plus 2w zw plus w ஸ்கொயர் உடைய மதிப்பு. இப்ப 6th சம் பாத்தீங்கன்னா 6th சம் வந்து என்ன கொடுத்திருக்கு? z plus w the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? z ஸ்கொயர் 2zw plus w ஸ்கொயர். இதுதான். இதத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா 5 நம்ம பார்த்திருக்கோம். அப்ப திரும்ப நம்ம என்ன செய்ய தேவையில்ல? செய்ய தேவையில்ல. அப்ப இதோட ஆன்சரே இது. அப்ப 15 plus 8i. இதே வந்து 6th சம்முடைய ஆன்சர்.